அடுத்ததாக மண்ணை மாவட்ட செயலாளர் அண்ணன் பாஸ்கர் அவர்கள். கூடியிருக்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் முன்னேற்ற வழக்கத்தை குறித்தாக்கி கொண்டிருந்தேன். சற்று முன்னர் தன்னுடைய உள்ளக்கிடங்கில் இருந்த அத்துணை நெருப்பையும் ஒட்டி உழுந்து சென்றிருக்கிறார் அண்ணன் செல்வம் அவர்கள். இந்த பகுதியில் இருக்கிற அடிப்படை பிரச்சனைகள் அனைத்திற்கும் முதல் ஆளாக நின்று குரல் கொடுத்து வரக்கூடிய செல்வம் அவர்களுடைய அன்றாட இந்த போராட்ட களத்தினுடைய நடவடிக்கைகளை நான் தெரிந்த வகையில் எப்பொழுது இந்த அலுவலகத்தில் நாங்கள் அங்கே சிறிது நேரம் உரையாடுகிற வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இங்கு உள்ள மக்கள் பிரச்சனைகளை மட்டும்தான் அவர் பேசுகிறார். அந்த வகையில் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய புரட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முத்துப்பேட்டை நகரத்தில் தலையாய பிரச்சனைகள் என்று ஒரு 4 விடயங்களை நாம் இங்கே முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாலும் கூட இந்த புறவழிச்சாலையில் கொட்டி கிடக்கிற இந்த குப்பை மேடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அவல நிலையாக நான் கருதுகிறேன். அந்த பகுதியில் பெரும்பாலும் செல்லக்கூடியவர்கள் மூடுந்து இது போல சென்றதுனால அவங்களுக்கு அதோட வீரியம் அதோட இது புரியலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இருசக்கர வாகனத்தில் பயணிக்கிறவர்கள், இந்த டாடா ஏசி வாகனங்கள், இது மாதிரி நம்ம திறந்த வாகனங்களில் செல்றவங்களுக்கு தான் அந்த இடத்தை கடக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. ஓட்டுறோம், எவ்வளவு தூரம் நம்ம அதை அப்படியே சகிச்சுட்டு முக்க பிடிச்சி ஓட்டிட முடியும்? சில நேரங்கள்ல அதை நெருப்பு வைத்து குளிச்சிடுறாங்க, அது வேற அப்படியே மிக மண்டலமா இருக்குது. இதனால நிறைய விபத்துகள் ஏற்படுறது என்பதெல்லாம் நாம் அறிந்த விடயம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வேர் என்பது இதை நமக்கு சரிப்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் யார் என்றால் இந்த பேரூராட்சி நிர்வாகம். அவர்கள் எல்லாம் ஒரு முறையாக கண்டுகிறதில்லை என்பது இங்க உள்ள பேசுற போக தெரியுது. போராடித்தான் ஒன்றையும் பெற வேண்டிய சூழ்நிலை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் நம்ம அந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கு. இந்த அரசு அலுவலர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய செயல்பாடுகள் நன்றாக இருந்தால் அரசை பாராட்டுவார்கள். ஆனால் இவர்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அரசில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கரைவேட்டி கட்டியவர்களுக்கு மட்டும்தான் தன்னுடைய கடமைகளை சரிவர ஆற்றுகிறார்கள். அதை நாம் கண்கூடாக முத்துப்பேட்டை மட்டுமல்ல எல்லா பகுதிகளிலும் நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த அவல நிலைகளை உடனடியாக இந்த பேரூராட்சி நிர்வாகம், அரசு அலுவலக அதிகாரிகள்லாம் குறைந்தபட்சம் உங்களுக்கு சம்பளமாக அவர்களுடைய வரிப்பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், அவர்களுக்கு கொஞ்சமாவது நீங்கள் கொஞ்சம் இரக்கம் காட்டி அவர்களுடைய இந்த குறைந்தபட்ச அடிப்படை தேவைகளையாவது நீங்கள் விரைவாக நிறைவேற்றி தர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை வழங்கிய முத்துப்பேட்டை திருச்சிராப்பள்ளி தொகுதியைச் சேர்ந்த அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய புரட்சி வணக்கத்தை வாழ்த்துக்களை